பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. சாரிடி, ரொம்ப நேரமா வெயிட் பண்றியோ? அது பரவலில செம்ம டிராபிக் டி, அதனாலதான் வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. சாரி. இட்ஸ் ஓகே அர்ஜுன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி சரி. அம்மா என்னடி திடீர்னு எனக்காக லஞ்ச்லாம் எடுத்துட்டு வந்திருக்க? அது வந்து ஏன் அர்ஜுன், நான் உங்களுக்காக லஞ்ச் எடுத்துட்டு வரக்கூடாதா என்ன? ஐயோ பாப்ஸ், நான் அப்படி சொல்ல வரலடி. மார்னிங்கே சொல்லியிருந்தேன்னா இவ்வளவு நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சிருக்க தேவையில்ல, அதனால சொன்னேன்டி. அர்ஜுன் இட்ஸ் ஓகே அர்ஜுன், ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணல. சரி ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இந்தாங்க, உங்களுக்காக தான் லஞ்ச் எடுத்துட்டு வந்தேன். என்ன மேடம், சொன்னது மறந்துட்டீங்களா? லஞ்ச் எடுத்துட்டு வந்தீங்க ஓகே, பட் ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட போறதா தானே போன்ல சொன்னீங்க. இப்போ என்கிட்ட மட்டும் லஞ்சை கொடுத்துட்டு கிளம்புறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல அர்ஜுன், அது இதெல்லாம் எதுவும் இல்ல. இன்னைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடலாம். ஓகே ஓகே அர்ஜுன். ஆனா என்னடி ஆனா அவன் நானு இழுத்துக்கிட்டே இருக்கா? இங்க பாருடி, ஏற்கனவே லஞ்சுக்கு நான் வந்ததே லேட்டு தான். அதோட நீ என்ன லஞ்ச் எனக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, அதனால வா சாப்பிடலாம். இல்ல அர்ஜுன், அது வந்து இங்க வேற சேர் எதுவும் இல்லையா, அதான் யோசிக்கிறேன். இட்ஸ் ஓகே அர்ஜுன், நீங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் நின்னுக்கிட்டே சாப்பிடுறேன். ஓகே? ஐயோ ஆமால, வேற சேர் இல்ல. நோ ப்ராப்ளம், இதே சேர்ல உட்காந்துக்கலாம். ஓகே அர்ஜுன், விளையாடுறீங்களா நீங்க? இந்த சேர்ல எப்படி ரெண்டு பேரும் உட்கார முடியும்? இட்ஸ் ஓகே அர்ஜுன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நின்னுக்கிறேன், நீங்க உட்காந்துக்கோங்க. ஓகே? என்னது விளையாடுறேனா? ஹே பாப்ஸ், நான் சீரியஸா தாண்டி சொல்றேன். ரெண்டு பேருமே இந்த சேர்ல உட்காந்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அர்ஜுன், இந்த சேர்ல எப்படி அர்ஜுன் ரெண்டு பேரும் உட்கார முடியும்? ஓ அதுதான் பிரச்சனையா? இப்ப பாரு. அர்ஜுன் என்னடி அப்படி பாக்குற? நான் தான் சொன்னேனே ரெண்டு பேரும் ஒரே சேர்லயே உட்காந்துக்கலான்னு. எப்படி? அர்ஜுன், என்ன அர்ஜுன் பண்றீங்க நீங்க? உங்களுக்கு வலிக்க போகுது, முதல்ல என்ன விடுங்க. இட்ஸ் ஓகே, நான் நின்னுக்கிறேன். மேடம், அதெல்லாம் பொண்ணு வலிக்கல. உனக்கு என் மடியில உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, நீ எந்திரிச்சுக்கோ, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல அது வந்து இட்ஸ் ஓகே பாப்ஸ், ஒன்னும் பிரச்சனை இல்ல. உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா நீ எந்திரிச்சு நின்னுக்கோ. ஐயோ அப்படிலாம் இல்ல அர்ஜுன், அது உங்களுக்கு வலிக்குமே தான் யோசிச்சேன், மத்தபடி எனக்கு ஓகே தான். என்னடி? வா சாப்பிடலாம். ஓகே அர்ஜுன், இந்தாங்க. வைஷு, என்னடி இது எல்லாமே எனக்கு பிடிச்ச ஐட்டமா இருக்கு. எனக்கு வெஜ் புலாவ்னா ரொம்ப பிடிக்கும். அதோட சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ரொம்ப மை ஆல் டைம் ஃபேவரட். அதுதான். இதெல்லாம் எப்படி? எப்படி? அது வந்து அது அது சும்மா ஒரு கெஸ். அது சரி, எப்போ கேட்டாலும் கெஸ் கெஸ்ன்னு தாண்டி சொல்ற. ஆனா எப்படிதான் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கெஸ் பண்ண முடியும்னு தெரியல. உண்மையாவே உனக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு நினைக்கிறேன்டி. அர்ஜுன், கலாய்க்கிறீங்களா நீங்க? டைம் ஆகுது அர்ஜுன், ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. அப்புறம் பைனாப்பிள் கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னது பைனாப்பிள் கேசரியா? எப்படி எப்படி? அதெல்லாம் அப்படிதான் அர்ஜுன். சரி ஓகே, டைம் ஆகுது பாருங்க, சாப்பிடுங்க. சரி சரிடி, பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுது. இதுக்கு மேல கண்டிப்பா என்னால வெயிட் பண்ண முடியாது. அர்ஜுன், என்னாச்சு அர்ஜுன், நல்லா இல்லையா என்ன? என்னது நல்லா இல்லையாவா? ஐயோ வைஷு, சத்தியமா சொல்றேன், செம்ம சூப்பரா இருக்கு, அல்டிமேட் தெரியுமா? நானும் எவ்வளவு டைம் எவ்வளவோ ஹோட்டல்ல வெஜ் புலாவ் அப்புறம் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா எல்லாம் சாப்பிட்டுருக்கேன். பட் இந்த அளவுக்கு யம்மியா சாப்பிட்டதே இல்லடி, அல்டிமேட்டா இருக்கு. ஆன்டிக்கு மறக்காம நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு. ஓகே? அது சரி, உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்தது நான், ஆனா அம்மாவுக்கு தேங்க்ஸ். ஓகே ஓகே. பாப்ஸ், என்னடி சொல்ற? எனக்காக நீ சமைச்சு எடுத்துட்டு வந்தியா? ரியலி? ஆமா அர்ஜுன், ரியலி நான் தான் உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்தேன். என்னடி சொல்ற? இன்னைக்கு என்னடி ஷாக்கு மேல ஷாக்கு, சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா கொடுத்துட்டே இருக்கடி. உண்மையாவே உனக்கு இவ்வளவு நல்லா சமைக்க தெரியுமாடி? என்ன அர்ஜுன் கிண்டலா? உங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்தல, என்ன சொல்லணும்? முதல்ல என்ன விடுங்க, நான் போறேன். இத சும்மா சொன்னடி. உண்மையாவே சொல்ற வைஷு, நீ செம்மையா சமைக்கிறடி. சரி ஓகே, எனக்காக தான் சமைச்சு எடுத்துட்டு வந்த, அத உன் கையால ஊட்டி விட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல? என்ன அர்ஜுன், நானா? இல்லடி, உன் டீம்ல இன்னொரு பொண்ணு இருப்பாங்கல்ல, அவங்கள சொன்னேன். என்ன? பின்ன என்னடி நானானு கேக்குற? உன்கிட்டதான் சொல்றேன். ஏண்டி எனக்கு ஊட்டி விட மாட்டியா என்ன? இல்ல அது வந்து சரி ஓகே, நானே ஊட்டி தர்றேன். இந்தாங்க.
ஸ்ரீ ரொம்ப எதுக்கு அர்ஜுன்? அது எல்லாத்துக்குமே. உங்கள் தேங்க்ஸை நீங்களே வச்சுக்கோங்க. முதல்ல சாப்பிடுங்க அர்ஜுன். சரிங்க மேடம். எவ்வளோ நேரம் தான் நீங்களே எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருப்பீங்க? நீங்களும் இன்னும் சாப்பிடல, அதனால இந்த ஸ்பூன் இங்கே கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். என்ன? இட்ஸ் ஓகே அர்ஜுன், அதெல்லாம் வேண்டாம். ஏண்டி நான் ஊட்டி விடக்கூடாதா? அப்படிலாம் இல்லை. அது எதுக்கு வீணா உங்களுக்கு சிரமம்னு பார்த்தேன். அது சரி, நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். இதுல சிரமம் என்னடி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஊட்டி விடுறேன். இது இவன் யாரோ வந்தது இதுக்காக சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்காக என்ன பாப்ஸ் என்னடி பார்த்துட்டே இருக்க? சாப்பிடு, ஆக்காட்டு. ஒன்றும் இல்லை அர்ஜுன். சரி. வைஷு என்னாச்சு? இல்லை அர்ஜுன், அது பச்சை மிளகா கடிச்சுன்னு நினைக்கிறேன். கரமா இருக்கு அர்ஜுன். அதான். சரி அர்ஜுன், விடுங்க, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். ஐயோ சாரிடி, நான் தான் சரியா கவனிக்காம உனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே அர்ஜுன், ஒன்றும் இல்லை. ரொம்ப காரமா இருக்கு அர்ஜுன். நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். வைஷு சாரிடி, ரொம்ப காரமா இருக்கா? சரி, 1 செகண்ட் இரு. என்ன வைஷு இப்போ ஓகேவா? இல்லடி, அது நீ ரொம்ப காரமா இருக்குன்னு சொன்னியா, டக்குனு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடி, அதான் சாரி. ஹே, என்னடி அப்படி பாக்குற? நீ பாக்குறத பார்த்தா நான் ஏதோ வேணும்னு பண்ணின மாதிரி பாக்குற. நான் வேணும்லாம் பண்ணலடி, அது நீ காரமா இருக்குன்னு சொன்ன. சரி ஓகே, ஆபத்துக்கு பாவம் இல்லையேன்னு தான் பண்ணினேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. சரியா? அப்படியா? பட் வாட்டர் பாட்டில் உங்க பின்னாடி தான் அர்ஜுன் இருக்கு. ஆமால, அது வாட்டர் பாட்டில் பின்னாடி இருக்கிறது எனக்கு தெரியாதுடி, அதான். ஓ அப்படியா? நம்பிட்டேன். ஹே, இங்க பாருடி, நீ நம்பினாலும் நம்பினாலும் அதுதாண்டி உண்மை. எனக்கு உண்மையாவே பின்னாடி அந்த ஆரஞ்சு கலர் பாட்டில் இருக்கிறது தெரியாது. ஓ, பின்னாடி இருக்கிறது ஆரஞ்சு கலர் பாட்டில் தானே உங்களுக்கு தெரியும், ஆனா அந்த ஆரஞ்சு கலர் பாட்டில் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே அர்ஜுன்? அர்ஜுன், என்னடா இது? இல்லடி, அது வந்து அர்ஜுன், எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? ஏண்டி, ஏன் அதுக்குள்ள போற? அது சரி அர்ஜுன், உங்கள் கேபினுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட 1 hour ஆக போகுது. ஒர்க்லாம் அப்படியே இருக்கு அர்ஜுன், அதான். சரிங்க பாப்ஸ், நீங்க போய் ஒர்க்கை பாருங்க. நானும் நீ கூப்பிட்டேன்னு உடனே வந்துட்டேன்டி. நானும் பாதிலே விட்ட ஒர்க்கை போய் கண்டினியூ பண்றேன். பாய்டி. ஓகே அர்ஜுன். அப்புறம் உண்மையாவே சாப்பாடு நல்லா இருந்துச்சா? முன்னாடி எப்படி கேட்குறா? உண்மையாவே சாப்பாடு ரொம்ப 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 சூப்பரா இருந்துச்சு. அதோட நீ எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு எடுத்துட்டு வரும்போது எப்படி நல்லா இல்லாம இருக்கும்? உண்மையாவே வேற லெவல் தெரியுமா? தேங்க்ஸ் அர்ஜுன். சரி ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். பாய் அர்ஜுன். சரிடி, பாய். ஐயோ, தேவி என்ன அசைன்மெண்ட் எழுதணும்னு நோட்டு என்கிட்ட வாங்கிட்டு போனா, ஆனால் இது இன்னும் கொடுக்கவே இல்லை. எனக்கு வேற படிக்கணும். இப்போ இவங்க வீட்டுக்குள்ளார போகலாமா வேண்டாமா? வேண்டாம். ஏற்கனவே ஒரு வாட்டி போகும்போது அந்த பாட்டி செமையாக திட்டாங்க. எதுக்கு வம்பு? இப்போ என்ன பண்ணுறது? இவளுக்கு ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணலாம்? பேசாம இங்கேருந்தே கூப்பிட்டு பார்க்கலாமா? தேவி. ஐயோ, நான் கத்துறது எனக்கே காதில் கேட்க மாட்டேங்குது. தேவிக்கு எப்படி கேட்கும்? ஆனால் எனக்கு இவ்வளோ தானே வாய்ஸ் வருது. என்ன பண்ணுறது? சரி, பேசாமல் இப்போ போயிட்டு ஈவினிங்காக ஒரு தடவை வந்து பார்க்கலாம். ஹே, ஒரு நிமிஷம் நில்லு. ஐயோ, இவரை பார்த்தாவே இதயம் எட்டு தப்பா துடிக்குமே. ஹே, இரு, நீ தேவி ஃப்ரெண்டு தானே? ஆமாம். ஓகே, உன் பேர் என்ன? இவரு நம்ம பெரிய கேக்குறாரு, நம்ப முடியலையே. ஹே, நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? உன் பேர் என்னன்னு கேட்டேன். அது கயல்விழி. கயல்விழி. உன் பேரு ரொம்ப அழகா இருக்கு. என்னது கிளம்புறியா? நீ தேவியை பார்க்க தானே வந்த, பின்ன பார்க்காமலே போறேன்னு சொல்ற. உள்ள வந்து தேவியை பார்த்துட்டு போ. ஐயோ, இவரை பார்த்தாவே எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. வாயெல்லாம் இப்படி தந்தி அடிக்குது. இவர் என்ன உள்ள வந்து தேவியை பார்த்துட்டு போன்னு சொல்றாரு. உள்ள போனா கண்டிப்பா அந்த பாத்தி திட்டுவாங்க. அதோட தேவியுமே சீண்டி உள்ளெல்லாம் வந்தாலும் கண்டிப்பா திட்டுவா. என்ன பண்றது இப்போ? கயல், உன்கிட்ட தான் சொல்றேன், உள்ளவா. தேவி உள்ளதா இருக்கா. இல்ல, பரவாயில்ல. இந்த பொண்ணையே உள்ள வரதுக்கு இவ்வளவு யோசிக்கிறா. ஒருவேளை பாட்டியை நினைச்சு பயப்படுறாளோ? கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஏன் தான் பாட்டி இப்படி இருக்காங்கன்னே தெரியல. இங்க பாரு கயல், நீ தேவியை பார்க்கணும்னு தானே வந்த. நீ உள்ள வா, போலாம்.
இல்ல வேணாம், அது நான் போறேன். ஓ அப்படியா? நான் யாரும் தெரியும்ல. உங்க காலேஜ்ல சீனியர் நான் சொல்றேன், இப்போ உள்ளவா. இல்ல அது சீனியர் பேச்சுக்கு அவ்வளவுதான் மதிப்பா? இல்ல அப்படிலாம் இல்ல. சரி ஓகே. ஐயா வெற்றி சாப்பிட்டியா? இல்ல பாட்டி, இனிமேதான். கயல், ஏன் அங்கே நிக்கிற? உள்ளவா. வெற்றி என்ன பண்ணிட்டு இருக்க நீஹா? இவ்வளவு எதுக்கு முதல்ல பண்ணி உள்ள வர சொன்ன? ஹேய், உன்னை யாரும் உள்ள வர சொன்னது? வெளியில போ. இல்ல பாட்டி, அது கயல் நீ இரு. பாட்டி அவளை நான் தான் உள்ள வர சொன்னேன். ஏன் இப்ப அதனால என்ன? வெற்றி என்ன பேசுற நீஹா? இந்த வீட்டுக்குள்ளார யார் யார் வரணும் யார் யார் வரக்கூடாதுன்னு ஒரு தராதரம் இருக்கு வெற்றி. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. ஹேய், முதல்ல வெளியில போ. சரி பாட்டி. கயல் நீ இரு. இல்ல சீனியர், அது கயல், நான் தானே உன்னை உள்ள கூப்பிட்டுட்டு வந்தேன். நான் பேசிக்கிறேன், நீ அமைதியா இரு. ஓகே? வெற்றி இப்ப எதுக்கு நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா? இங்க பாரு வெற்றி, இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதுக்கு இல்ல. போதும் பாட்டி, நிறுத்துங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு நீங்க முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஐயோ, இவர் என்ன நமக்காக இப்படி சண்டை போட்டுட்டு இருக்காரு? இல்ல அது நான் கிளம்புறேன். கயல் நீ அமைதியா இருன்னு சொன்னேன். இல்ல அது அமைதியா இருன்னு சொன்ன கயல். வெற்றி என்னடா இதெல்லாம்? போயும் இவளுக்காக என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்க நீ? போது பாட்டி, நிறுத்துங்க. நீங்க எப்பதான் மாற போறீங்கன்னு சத்தியமா தெரியல. இங்க பாருங்க பாட்டி, தேவி இவகிட்ட ஏதோ நோட்டு வாங்கிட்டு வந்திருப்பா போல. அதை இன்னும் அவ இவகிட்ட கொடுக்கவே இல்லை. இவ படிக்கணுமா, அதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கா. சரியா? சின்ன நம்ம தேவி இவகிட்ட நோட்டு வாங்கிட்டு வந்து படிக்கிறாளா? அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. தேவி தேவி பாட்டி என்ன பேசுறீங்க நீங்க? இங்க பாருங்க, படிப்புக்கு ஜாதி மதம் மொழி இனம் இது எதுவுமே தேவையில்ல. சரியா? படிப்புனா படிப்பு, அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் சமமானது. ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தேவியை விட கயல் தான் நல்லா படிக்கிற பொண்ணு. அவ காலேஜ்லயே டாப்பர், தெரியுமா? என்ன நம்ம தேவியை விட இவதான் நல்லா படிப்பாளா? ஆமா பாட்டி, இவ தான் காலேஜ்லயே டாப்பர். அது மட்டும் இல்ல, நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லா இடத்துலயும் நம்ம ஆளுங்க தான் ஒசத்தியா இருக்கணும்னு. ஆனா அப்படிலாம் இருக்க மாட்டாங்க பாட்டி. ஏன்னா எல்லா இடத்துலயும் திறமை எங்க இருக்கோ அவங்க தான் ஒசத்தியா இருப்பாங்க. சின்ன ஒரே சத்தமா இருக்கு. வழக்கம் போல வெற்றி என்னன்னும் பாட்டியும் சண்டை போட்டுக்கிறாங்களோ? இவங்க ரெண்டு பேருக்கும் வேற வேலையே இல்ல. ஆனா நம்ம பேர் எதுக்கு சம்பந்தமே இல்லாம இதுல அடிப்படுது? என்னன்னு போய் பாப்போம். ஐயோ, இந்த சோடா புட்டி எதுக்கு இப்போ இங்க வந்திருக்கு? ஐயோ, இவ உள்ள வந்ததுக்கு பாட்டி காட்டு கத்தி இருக்கும். ஐயோ, இவ போனதுக்கு அப்புறம் நமக்கு தானே திட்டு விழும். கடவுளே. வாதேவி, அசைன்மெண்ட் எழுத நோட்டு வாங்கிட்டு வந்தா திரும்பி அவங்க கிட்ட குடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? இல்லண்ணே, அது என்ன தேவி, உங்க அண்ணன் என்னென்னமோ சொல்றான். என்னமோ உன்னை விட இந்த பொண்ணு தான் நல்லா படிப்பான்னு சொல்றான். காலேஜ்லயே அந்த பொண்ணு தான் முத ரேங்குன்னு சொல்றான். பத்தாததுக்கு நீ எதுக்கு இவகிட்ட எல்லாம் நோட்டு வாங்கி எழுதுறா? ஐயோ, பாட்டிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு போல இருக்கே. இல்ல பாட்டி, அது வந்து என்ன தேவி, வீட்டுல கேட்கும் போது நான் தான் எங்க காலேஜ்லயே நல்லா படிப்பேன், நான் தான் நிறைய மார்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னடானா வெற்றி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். காலேஜ்க்கு படிக்க போறியா இல்ல வேற எதுக்காச்சும் போறியா? இல்ல பாட்டி, அது இங்க பாரு தேவி, கையல் கிட்ட முதல்ல அவள்கிட்ட வாங்கிட்டு வந்த நோட்டை எடுத்துட்டு வந்து கொடு. அவ ஒன்னும் உன்ன மாதிரி வீட்டுல உட்காந்து எப்பவுமே போன் பார்த்துட்டே இருக்க போறது இல்ல. அவ வீட்டுக்கு போய் படிக்கணுமா. அதனால அவகிட்ட வாங்கிட்டு வந்த நோட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடு. உனக்காக அவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சரிண்ணே. இந்த சோடா புட்டி வந்து எனக்கு எல்லாத்தையும் கெடுத்துட்டா. சரிடி, உனக்கு நாளைக்கு காலேஜ் வந்து வச்சுக்கிறேன். சின்ன கையல். தேங்க்ஸ் தேவி. அப்ப நான் கிளம்புறேன். முதல்ல கிளம்புடி. சரி கையல், பாத்து போ. ஐயோ, பாட்டி முறைச்சுக்கிட்டே இருக்காங்களே, பேசாம எஸ்கேப் ஆயிட வேண்டியதா. பாட்டி, அது உள்ள போறேன். என்ன தேவி இதெல்லாம்? பொட்ட பிள்ளைய காலேஜ் அனுப்புறதே பெருசு. காலேஜ்ல எல்லாரையும் விட நீ வசதியா இருப்பன்னு பார்த்தா என்ன தேவி இதெல்லாம்? இல்ல பாட்டி, அது வந்து போதும் பாட்டி, உங்கள மாதிரியே தேவி வளர்ந்தா அவ நிலைமை இப்படிதான் இருக்கும். வெற்றி என்ன சொல்ற நீ? ஆமா பாட்டி, கரெக்டா தான் சொல்றேன். உங்கள மாதிரி இவங்க கிட்ட தான் பேசணும், இவங்க கிட்ட பேசக்கூடாது, இவங்க கிட்ட தான் பழகணும், இவங்க கிட்ட பழகக்கூடாதுன்னு இருந்தா அவளுக்கு வெளி உலக நாலேஜ் எப்படி வரும்? படிப்புங்கிறது வெறும் புக்கை மட்டும் படிக்கிறது மட்டும் கிடையாது. வெளி உலகத்தை எல்லாத்தையும் சேர்த்து படிக்கிறதுக்கு பேர் தான் படிப்பு. அப்படி பார்த்தா தேவி இதை விட மோசமா தான் பாட்டி இன்னும் போவா. எவ்வளவு சொன்னாலும் உங்களுக்குலாம் எப்படியும் புத்தி வர போறதில்ல. உங்ககிட்ட பேசி எனக்கு தான் டைம் வேஸ்ட். நான் கிளம்புறேன். என்ன தேவி இதெல்லாம்? இல்ல பாட்டி, அது இனிமே ஒழுங்கா படிக்கிறேன் பாட்டி. சொல்லாத செய். இங்க பாரு தேவி, எந்த இடத்துக்கு போனாலும் அங்க நம்ம தான் வசதியா இருக்கணும். யாரையும் மேல வர விடவே கூடாது. புரிஞ்சதா? சரி பாட்டி.
ஜெசி என்னடி ஆதி சார் நம்ம டீமை மட்டும் கூப்பிட்டுருக்காரு. இந்த டைம் ப்ராஜெக்டை நல்லா தானடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் மிஸ்டேக் வந்திருக்குமோ? அதான் ஸ்டெல்லா, எனக்கு ஒன்றும் புரியல. இந்த தடவை ப்ராஜெக்டை நல்லா தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட நம்ம பெஸ்ட் என்னவோ அதை நல்லாவே கொடுத்துருக்கோம். என்னன்னு தெரில. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆதி சார் கூப்பிட்டுருக்காங்களே, எப்படி அவரே சொல்லுவார். காய்ஸ் என்ன காய்ஸ், எல்லார் ஃபேஸ்லயுமே ஒரு டென்ஷன் தெரியுது. என்னடா இது வர சொல்லியிருக்காங்க திடீர்னு அப்படின்னு தானே. அது ஒன்றும் இல்லை, நீங்க எல்லாருமே ப்ராஜெக்டை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் தேங்க் பண்ணணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வர சொன்னேன். கங்க்ராட்ஸ் டீம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட நீங்க ரொம்ப நல்லா இந்த ப்ராஜெக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் கிளைண்ட் சைட்லேருந்து நம்ம கம்பெனிக்கு நிறைய அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்காக உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஓகே காய்ஸ், நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அ லாட். சார் ப்ராஜெக்ட் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு காரணமே மித்ரா தான் சார். அவங்க எங்களை நல்லா கைட் பண்ணாங்க சார். அதனால தான் எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை எங்களால் கொடுக்க முடிஞ்சது சார். ஸோ எல்லா கிரெடிட்ஸுமே மித்ராவுக்கு தான் சார் போய் சேரணும். யா சார், ஸ்டெல்லா இஸ் கரெக்ட். மித்ரா எங்களை ரொம்ப நல்லா லீட் பண்ணாங்க சார். அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது. இஸ் இட்? வெல் டன் மிஸ் மித்ரா. கங்க்ராட்ஸ். ஹிட்லர் இன்னுமே மிஸ்ஸஸ்ன்னு சொல்கிறான் பாரு சிவனா. தேங்க்யூ சார். பட் சார் அது இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு காரணம் முழுக்க என்னோட டீம்மேட்ஸ் தான் சார். பிகாஸ் அவங்க நல்லா ஒபே பண்ணதுனால தான் இந்த ப்ராஜெக்டை எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது சார். ஸோ எல்லா கிரெடிட்ஸுமே எங்கள் எல்லாருக்குமே தான் சார். அதில் எனக்கு மட்டும் சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அதுதான் மித்து பாப்பா. ஓகே மிஸ் மித்ரா, நீங்க சொல்றதும் சரிதான். நீங்க டீமா சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் வர சொல்லியிருந்தேன். யூ மே கோ நவ் அண்ட் டூ யுவர் ஒர்க். ஓகே மிஸ் மித்ரா, நீங்க மட்டும் இருங்க. ப்ராஜெக்ட் சம்மந்தமா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். காய்ஸ் நீங்க எல்லாரும் போங்க. ஓகே சார். என்ன மேடம் அப்படியே கூட்டத்தோட எஸ்கேப் ஆயிடலாம் நினைச்சீங்களோ? சின்ன பேசுற நீ முதல்ல விடு, யாராச்சும் வந்துட போறாங்க. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க மித்து பாப்பா. ஐயோ கடவுளே, ஐயோ ஏதோ ப்ராஜெக்ட் சம்பந்தமா பேசணும்னு சொன்னல. என்ன பேசணும்? ஐயோ எல்கேஜி பாப்பா, மாமா உன்னை இங்க இருக்க வைக்கிறதுக்காக சும்மா போய் சொன்னேன். அது சரி. என்னடி காலையில இருந்து ரொம்ப பிஸியா என் மித்து பாப்பாவை பார்க்கவே முடியலன்னு நானே எப்படா பாப்போன்னு ஏங்கிட்டு இருந்து உன்னை கூப்பிட்டா நீ என்னடானா விடுன்னு சொல்லிட்டே இருக்கா. அதெல்லாம் விட முடியாது, கொஞ்ச நேரம் இரு. ஐயோ உனக்கு சின்னதாயா வேணும்? ஹை பரா மித்து பாப்பா, மாமா என்ன கேட்டாலும் குடிப்பியா நீ? அப்போ நல்லா இருக்கே நினைச்சு ஒரு உமா கூட. அதெல்லாம் கொடுக்க முடியாது, முதல்ல விடு. அது சரி, நான் பாட்டுக்கு 7 தான் இருந்தேன். நீ தானடி என்ன வேணும்னு சொல்லி கேட்டா. என்ன வேணும்னு கேட்கும்போது கிடைக்கிற ஆஃபரை ஏன் வீணாக்கணும்னு நானும் சொன்னேன். அதெல்லாம் முடியாது. நீயா தான் எனக்கு இப்போ மூட மாத்தி விட்ட. அதனால நான் கேட்டதை ஒழுங்கா கொடுத்துரு. சின்னது இங்க பாரு, அதெல்லாம் என்னால முடியாது, முதல்ல விடு. மூட்டி யாது முடியாது மித்து பாப்பா. அதனால இப்போ மாமா கேட்ட மாதிரி நல்லா இருக்கே நினைச்சு ஒரு உண்மை கொடு. இங்க பாரு, வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை, முதல்ல விடு. என்னது ஓவரா போறேனா? அது சரி, இதுக்கு பேரு ஓவரா போறதா? ஓ, நான் உனக்கு கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால மேடம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓவரா போறதுனா என்னன்னு இப்ப காட்டவா? தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்கட தின்ன கதின்ன த தின்ன கதின்ன தங்க. இப்ப எதுக்கு நீ இவ்வளவு பக்கத்துல இருந்து நிக்கிற? முதல்ல தள்ளி நில்லு. அது ஒன்றும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு கிளாஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சா. அதனால எல்லாத்தையும் மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் ரீகால் பண்ணலான்னு இருக்க. நீ என்ன மித்து குட்டி சொல்ற? என்னது? யோ வேணா, சொல்றது கேளு, யாராச்சும் வந்துட போறாங்க, முதல்ல விடு. அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன், ஒழுங்கா கிளாஸ் கவனி. ஓகே யோ வேண்டாம், சொல்றது கேளு. முடியாது மித்து குட்டி. யோ இங்க பாரு, நீ இப்போ ஓவரா போற, விடு. கிளாஸ் கவனிடி. இந்த நேரத்துல யாரு? அப்பா யோ விடு, முதல்ல என்ன? இப்ப வேணும்னா நீ எஸ்கேப் ஆயிருக்கலாம்டி. ஆனா சீக்கிரமாவே மாமா வீட்டு கிளாஸ கண்டினியூ பண்ணுவேன். ஐயோ விடு, முதல்ல என்ன வரல. காடு, இவளுக்கு வேற வேலையே இல்லை. எப்ப பார்த்தாலும் ஆதி ரூம்லயே இருக்கா. இருடி இரு, எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இந்த ஆயா எதுக்கு இப்போ வந்திருக்கா? அவ ஆளும் மூஞ்சும் ட்ரெஸ்ஸும். மாயா நீங்க? ஏன் ஆதி
நான் வரக்கூடாதா என்ன? ஹே நோ மாயா, நான் அப்படி கேட்க வரல. திடீர்னு ஆபீஸ் வந்திருக்கியா, அதனால கேட்டேன். என்ன விஷயம் மாயா? யாதி, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். அதான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் ஆதி, அவளை கொஞ்சம் வெளியில போக சொல்றியா? உங்ககிட்ட நான் பர்சனலா கொஞ்சம் பேசணும். என்ன இவ ஏதோ பர்சனல்னு அப்படி இப்படின்னு சொல்றா. அப்படின்னு இவங்கிட்ட பர்சனலா பேச போறா. அவன் என்ன பேசினா எனக்கு என்ன வந்திருக்கு? வாட், பர்சனலா பேசணுமா? என்ன விஷயம் மாயா? இட்ஸ் ஓகே மாயா, மித்ரா இருக்கட்டும், எனக்கு நோ ப்ராப்ளம். என்ன விஷயம் சொல்லு மாயா. ச்சே, என்ன இவன் தனியா இவன்கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி வெளியில கூப்பிட்டுட்டு போய் நம்ம பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பார்த்தா இவன் என்னடானா இவ இருக்கணும்னு சொல்றா. இவளை பார்த்தாவே எனக்கு இரிட்டேட் ஆகுது. ஓ காட். மாயா உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன விஷயம்? இல்லாதி, அது அதான் தெளிவா சொல்றாங்கல்ல, உங்ககிட்ட மட்டும் பர்சனலா பேசணும்னு. நான் கேபின் போறேன், பாய். இவ இதுக்கு இப்ப சம்பந்தமே இல்லாம இப்படி கோமா பேசுறா. ஓ, கதை அப்படி போகுதா? இப்ப பாருடி இந்த ஆதியோட ஆட்டத்தை. மித்ரா, இட்ஸ் ஓகே மித்ரா, நீ இரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாயா நீ சொல்லு மாயா, என்ன விஷயம்? இல்லாதி, அது நீ இப்போ ஃப்ரீயாதி? ஆமா, ஏன் மாயா? அப்பா தேங்க் காட். ஆதி, அது ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமா பேசணும். ஸோ என் கூட கொஞ்சம் வெளியில வர முடியுமாதி? என்ன தாயா என்னமோ சொல்றா. வெளியில தனியா கூப்பிட்டு போயிட்டு பேசுற அளவுக்கு அப்படி என்ன விஷயமா இருக்கும்? என்ன இவ வெளியில கூப்பிட்டு போய் பேசணும்னு சொல்றா? அப்படி என்ன பேச போறா? அவ என்ன பேசுறதா இருந்தா என்ன வந்திருக்கு? இப்போ மித்து பாப்பாவை வெறுப்பேத்துறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். பேசாம இவளை வெறுப்பேத்துற மாதிரி ஏதாச்சும் பண்ணுனா கண்டிப்பா அவ கோவப்பட்டு ஏதாச்சும் சொல்லுவா. அது சூப்பர் பிளான்ரா. ஏமாயா, ஷோர் போலாமே. என்னது ஷோர் போலாமாவா? இவன மித்து கூல் கூல் கூல். இவன் யார் கூட எங்க போனா உனக்கு என்ன வந்திருக்கு? இப்போ இதுக்கு நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகுற. ஆமா, இவன் யார் கூட போனா எனக்கு என்ன வந்திருக்கு? ரிலாக்ஸ் மித்து, ரிலாக்ஸ். ஆமா, எனக்கு இவன் யார் கூட போனாலும் எந்த கவலையும் இல்ல. ஆதி, ரியலி? என்ன இவ ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா இவ பாட்டுக்கு சைலண்டா நிக்கிறா. ஐயோ. ஆதி, உங்ககிட்ட தான் ஆதி கேக்குறேன், ஷோரா போலாமாதி? என்ன ஆதி சார், அதான் மாயா மேடம் சொல்றாங்கல்ல தனியா போய் பேசணும்னு. அதோட நீங்களும் தான் போலான்னு சொன்னீங்கல்ல, பின்ன என்ன? இங்க பாருங்க, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன், பாய். என்ன இவ அவ கூட போறேன்னு சொன்னா கண்டிப்பா ஏதாச்சும் கோவப்படுவான், ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா இவ பாட்டுக்கு எதுவுமே சொல்லாம எனக்கு வேலை இருக்குன்னு போயிட்டா. கடவுளே. ஐயோ, மாயா கிட்ட வேற இவ்வளவு வெறுப்பேத்தலான்னு வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ இவ கிட்ட போலேன்னா தப்பா நினைச்சுப்பாளே, என்ன பண்றது? ஆதி, ஆதி என்னாச்சு ஆதி? ஷல் வி கோ? இல்ல மாயா, அது இன்னொரு நாள் போலாமா? ஆதி, என்ன பேசுற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போலான்னு சொன்னேன். தென் இப்போ என்ன? இல்ல மாயா, அது என்ன விஷயம் மாயா? எதா இருந்தாலும் இங்கேயே சொல்லு. நோ ஆதி, நீ என் கூட வா ஆதி, கண்டிப்பா என்ன விஷயம்னு நான் சொல்றேன். ஷல் வி கோ? ஐயோ, விட மாட்டா போல இருக்கே. ஓகே மாயா, போலாம் வா.